நேரம் போகுமா? எவ்வளோ அரை மணி நேரம் போகுமா? உங்களை இது போட்டு தான் ஆண்டவராகிய இயேசு நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் இந்த உபவாச நாளிலும் உங்களோடு பேசும்படியாக கற்றுக் கொடுத்த நல்ல சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தியானிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 143:10 வாசிக்கலாம். ஆமாம், 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன். ஆமென், அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே, இந்த உபவாச நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையிலே அநேக நெருக்கங்கள், அநேக உபத்திரங்கள், அநேக கவலைகளிலே தாவீது கடந்து வந்தான். அப்படி தாவீது கடந்து வரும்போது கர்த்தரிடத்திலே அவன் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு போதிக்கிறார், உனக்கு பிரியமானதை செய்ய போதித்தரலும், நீரே என் தேவன், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையாய் நடத்துவாராக. அல்லேலூயா. இன்னைக்கு நிறையவுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆவி நடத்துது. எப்படி நடந்தது? ஒவ்வொரு ஆவி நடந்தது. சில ஆவி வஞ்சகத்தின் ஆவி, சூழ்ச்சியின் ஆவி, இப்படி ஒவ்வொரு ஆவியும் நடத்துது. ஆனால் நம்மளை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்த வேண்டும். அல்லேலூயா. 1 யோவான் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4:6 வாசிக்கலாம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிருக்கிறவன் கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல நிறைய ஆவி நடந்தது. அல்லேலூயா. ஆனால் நம்மளை பரிசுத்த ஆவி நடத்தும் போது கர்த்தர் நமக்கு செம்மையான பாதைகளை செய்வார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆபிரகாமுடன் அந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அவர் தாங்கிக் கூடாமல் இருந்தது. அவருடைய ஆஸ்தி மீதா இருந்தபடியினால் எதுவுமே போயிடுச்சு. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கோ லோத்துடைய மம்பை மேய்ப்பருக்கோ வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் குழிந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் இருக்குது அல்லவா? அப்போது லோத்து கண்களில் ஏறெடுத்து பார்த்து ஏதோ நதிக்கு அடிதான சமபூமி முழுவதும் நீர்வழி பொறியினா இருக்க கண்டான். சத்த சோதோமியும் குமாரியும் அழிக்க முன்னே சோகாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்க ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்துடைய மேய்ப்பருக்கும் ஒரு வாக்குவாதம் வருகிறது. இந்த வாக்குவாதம் வரும்போது ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ தெற்கே போற, நான் எங்க போறேன்? வடக்க போறேன். நீ கிழக்க போனா நான் மேய்க்க போறேன்னு சொல்லுகிறார். ஆனால் லோத்து என்ன பண்ணுகிறார்? சோதோம் குமார பட்டணத்துக்கு நேர தன்னுடைய வழியை போடுகிறார். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சத்தோடு நம்ம வாழும்போது அநேக பிரச்சனைகள் ஏறிடும். அல்லேலூயா. நம்ம மாம்சத்திலும் நேரும்போது ஆவியில இருக்கும் போது தான் நம்ம ஸ்பிரிட்ல போக முடியும். ஆனா அவன் லோத்து என்ன பண்ணிருக்கணும்? ஆனா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கீழ்படுறேன்னு சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. ஆனா அவர் என்ன சொல்றாரு? மாம்சத்துல முடிவு எடுக்காரு. என்ன எடுக்காரு?
மாமிசத்துல பொறுத்து சோதோகுமார பட்டணத்தை நோக்கி பார்க்கிறாரு. அது நல்ல நீர் வெள்ள பொருந்தல்ல கூட அடுத்து அங்க போடுறாரு. அல்லேலூயா. அப்போ லோத்துடைய வழி பிரச்சனையை உண்டாக்குறது. அது எப்படி பிரச்சனையை உண்டாக்குச்சா வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14:10. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 10வது வசனம். அந்த சித்தி பள்ளத்தாக்கிற்கும் அல்லேலூயா. இப்ப என்னாச்சு? லோத்து தன் கூடாரத்தை சோதோமில போட்டபடியினால் அங்க பொருள் எல்லாம் போயிட்டு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆவி நடத்தப்படாம மாமிசம் நடத்தும் போது அங்க என்ன உண்டாகுது? பிரச்சனைகள் உண்டாகுது. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே ஆவி நடத்தப்படணுமே தவிர மாமிசத்தை என்ன செய்யக்கூடாது? நடத்தப்படக்கூடாது. ஏனென்றால் இவன் தீர்மானித்த ஓட்டம் அப்படி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உபவாச நாளிலே உன் வாழ்க்கையில நீ மாம்சத்தில் இருக்கிறாயா, சுயத்தில் இருக்கிறாயா, தேவ சித்தத்தில் இருக்கிறாயா? அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நம் மாமிசத்தில் இருந்தா அதை விட்டுட்டு ஆவி நடக்கும் போது கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். ஆனா ஆவியில் இல்லாதபடி மாம்சத்துல காணப்படும் போது அங்க பிரச்சனை உண்டாகிறது. சமீபத்திலே மும்பை பட்டணத்திலே ஒரு வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். அவர்கள் ஒரு சாட்சி சொன்னார்கள். வெளி தேசத்திலே ஒர்க் பண்ணார்கள். அப்படி ஃபாரின்ல ஒர்க் பண்ணி 60 லட்சம் ரூபாய் பணத்தை இந்தியா கொண்டு வந்தாங்க. எத்தனை லட்சம் ரூபாய் பணம்? 60 லட்சம் ரூபாய். அவங்க அக்கா ஒரு ஆலோசனை குறித்து, இந்த பணத்தை நீ ஒரு பைசா எடுக்காது, அப்படி இந்த பிரைவேட் கோஆப்ரேட்டில் இன்வெஸ்ட் பண்ணு, உனக்கு வட்டி எதிர்ப்பு கொடுக்கா 5% கொடுக்கலாம் ஆசைப்பட்டு இந்த அம்மா என்ன பண்ணிட்டு கோஆப்ரேட்டில் சொசைட்டியில் கொண்டு 60 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. பாம்பேயில் உள்ள ஒரு கோஆப்ரேட்டில். நடந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் வட்டி கொடுத்துருக்கான். அப்புறம் அந்த கோஆப்ரேட்டிவ் என்ன ஆகிட்டு கூட்டிட்டான். 60 லட்ச ரூபா பணம் என்ன ஆகிட்டு லாக்கா. இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கு, 5 வருஷம் ஆகுது. அல்லேலூயா. அப்போ மாமிசத்திலே முடிவெடுக்கும் போது அநேக பிரச்சனைகள் வருகிறது. இந்த லோத்துடைய வாழ்க்கையிலே அவன் மாமிசத்தில் முடிவெடுத்தபடினால் அவனுடைய பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கும் போது எந்த பிரச்சனையும் வராது. அல்லேலூயா. பாருங்க, வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 14 வாசிக்கலாம். தன் சகோதரன் சகல பொருட்களையும் என்ன பண்ணான்? திரும்பி கொண்டான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவன் பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆவி நடத்தப்படும் போது பிரச்சனை கிடையாது. ஆனா மாமிசம் நடத்தும் போது பிரச்சனை. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே மாமிசத்தில் நடக்கிறாங்க. எப்படி நடக்கிறாங்க? மாமிசத்தில் நடந்துட்டு கடைசி கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்றாங்க. அப்படி கர்த்தர் ஒருத்தர் என்ன செய்யறது? கைவிடுற தேவனே அல்ல, அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16:2 சொல்லுது, மனுஷனுடைய வழி அவன் பார்வைக்கு சுத்தமாக இருக்கும், தேவனோ ஆவியில் எடுத்து பார்க்கிறார். நீதிமொழிகள் 16:2 வாசிக்கலாம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரும் ஆவி என்ன பண்றாரு? நெருத்து பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப உண்மையான பாதை என்ன என்பது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. அப்ப இந்த காலை ஆராதனை வந்திருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழிநடத்துவார். நீங்கள் மாம்சத்தில் இருந்தா நீங்க ஸ்பிரிட்டுக்கு நேராக ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். 2வது எப்படி வழிநடத்துறா அப்படி பார்க்கலாம்.
எல்லா திருப்பிக்கலாம். ரூத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்களை வாசிக்கலாம். ரூத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்களை வாசிக்கலாம். ரூத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1லிருந்து 4 வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தன் ஒரு மனைவியோடும் அல்லேலூயா. இங்க என்ன ஆகுது? தேசத்துல என்ன உண்டாயிட்டு? பஞ்சம் உண்டாயிடுச்சு. அப்போ பாருங்க, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அவன் நடத்துவார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை கர்த்தர் நடத்துவார். நம்ம மாம்சத்துல முடிவு எடுக்கவே கூடாது. அங்க என்ன உண்டாயிடுச்சு? பெத்லகேமிலே பஞ்சம் உண்டாயிடுச்சு. ஆனா பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா அங்க என்ன உண்டாயிட்டான்? பஞ்சம் உண்டானோன்னா இவங்க மாமிசத்துல முடிவெடுத்து எங்க போறாங்க தெரியுமா? அவங்க எந்த தேசத்துக்கு போறாங்க? மோவாபுக்கு போறாங்க. எங்க போறாங்க? மோவாபுக்கு போறோம். அப்ப மோவாப் தேசம் என்பது மோவாப் ஜனங்கள் அருவருக்கப்பட்ட ஜாதி. எப்படி ஜாதி? அருவருக்கப்பட்ட ஜாதி. ஒரு விசுவாசி அவிசுவாசியோட கல்யாணம் முடிக்கவே கூடாது. ஒரு விசுவாசி அவிசுவாசத்தோடு என்ன பண்ணக்கூடாது? ஐக்கியப்படவே கூடாது. அப்ப இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க என்ன பண்ணாங்க? பஞ்சம் வந்துட்டதுனால மாம்சத்துல முடிவெடுக்காங்க. அல்லேலூயா. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில எந்த பஞ்சம் வந்தாலும் கர்த்தர் அவனை நடத்துவார். அல்லேலூயா. ஆனா பாருங்க, இதே நீங்க இன்னொரு இடத்துல பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஈசாக்குடைய தேசத்திலையும் பஞ்சம் வந்துச்சு. கர்த்தர் போகாத அதே அதிகாரம் 12 வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:12 வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை வைத்தான். கர்த்தர் அவனுக்கு அப்ப பாருங்க எத்தனை மடங்கு? 100 மடங்கு. ஆனா அந்த தேசம் ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு? பஞ்சமா இருந்துச்சு. ஆனா ஈசாக்குடைய தானியம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கஷ்டத்தில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம். எந்த சூழ்நிலை விட்டும், சபையை விட்டும், உபதேசத்தை விட்டும், தேவனுடைய வார்த்தையை விட்டும் நீ விலகக்கூடாது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையாலும் பரிசுத்த ஆவியானவரே நம்மை வழிநடத்துவதற்கு அவர் வல்லமை மிகுந்த தேவனாக இருக்கிறார். ஆனால் பாருங்கள், இந்த ரூத்துடைய வாழ்க்கையிலே, போவாசுடைய வாழ்க்கையிலே அந்த அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் போது நகோமி என்ன பண்ணுகிறார்? தேசத்திலே பஞ்சம் உடன அவங்க வேற ஒரு தேசத்துல போய் சங்கரிக்காங்க. அங்க என்ன பண்றாங்க? மக்களோன் கிளியோன் 2 குழந்தை பிறக்குது. ஹீப்ரு எரேபிய வார்த்தை என்ன அர்த்தம்னா, ஒன்னு தரித்திரியம், ஒன்னு வியாதி. என்ன பேரு? 2 பேரு. ஒன்னு தரித்திரியம், ஒன்னு வியாதி. அப்ப தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகும் போது அங்க என்ன வருது? தரித்திரியம் வருது. இன்னொன்னு என்ன வருது? வியாதி வருது. அப்படி இருக்கும்போது அவர்கள் மறுபடியும் எங்கு வரார்கள்? பெத்லகேமுக்கு வருகிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு காலை ஆராதனை வந்திருக்க உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வார்த்தையை விட்டு, தேவனை விட்டு, உபதேசத்தை விட்டு, எதை விட்டு பிரிஞ்சு போல் நினைக்கலாலும் நீ மறுபடியும் கர்த்தருக்குள் வரும்போது இழந்து போனவிலே கர்த்தர் மறுபடியும் தருகிறார். அல்லேலூயா. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 73:1 சொல்லுகிறது, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனைனாலும் சரி, என்ன போராட்டினாலும் சரி, நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையோடு இருக்கும்போது தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார்.
அல்லேலூயா. அப்ப அற்புத வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படும் போது அங்க பிரச்சனை வருது. இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனைனா அவங்க மாமிசத்தில் இருக்காங்க. எப்படி இருக்காங்க? எல்லாரும் சொல்லுவோம், எப்படி இருக்காங்க? மாமிசத்துல இருந்து அங்க பிரச்சனை. ஆவியில இருந்துன்னா அங்க என்ன செஞ்சது பிரச்சனை. அதான் பவுல் சொல்றார் பாருங்க, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:3. 2 கொரிந்தியர் 11:3. 11 2 2 கொரிந்தியர் 11:3. 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் அப்ப சர்ப்பமானது யோவால வஞ்சித்தது போல நீங்க வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நேரத்துல நம்ம உபதேசத்திலையும் சரி, சர்ச்சிலையும் சரி, தேவனுடைய வார்த்தையிலும் சரி, வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது பிசாசை எழுந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனா பிசாசை எழுந்திருக்க முடியாம இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு என்ன காரணம்னா 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4-5 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4-5. எங்களுடைய போராயுதங்கள் மாசத்துக்கு ஏதா இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கும் தேவ பலன்களா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் சிறை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம 2 போராயத்தை வச்சுதான் அந்த பிசாசை மேற்கொள்ள முடியுமே தவிர வேற எதுலையும் ஜெயிக்க முடியாது. அது என்னதான் வெளிப்படுத்த விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்த விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுதா இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க பிசாசை எப்படி ஜெயிக்கணும்? பிசாச வார்த்தையினாலும் அபிஷேகத்தினாலும். அல்லேலூயா. எப்படி ஜெயிக்கணும்? வார்த்தையினாலும் அபிஷேகத்தினாலும். நிறைய வாழ்க்கையில ஸ்பிரிட்ல இருந்தீங்கன்னா வார்த்தையில இல்ல, வார்த்தையில இருந்தா ஸ்பிரிட்ல இல்ல, 2ல இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நிறைய வாழ்க்கையில தோல்விக்கு என்ன காரியம்? பரிசுத்த ஆவியான வல்லத்துக்கு அவங்க ஒப்பு கொடுக்காதபடி மாமிசத்துல செயல்படுபடினால் லோத்து சரியாகப்பட்டார். அல்லேலூயா. மாமிசத்துல செயல்படாமல் ஆவியில செயல்பட்டபடியினால் ஆபிரகாம் காப்பாற்றப்பட்டார். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மாமிசத்தில் இருக்கிறாயா, ஆவியில் இருக்கிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும். உங்களுடைய நல்ல ஆவி செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படியும் கர்த்தருக்கும் நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்ம செம்மையான வழியிலே நடத்துவாராக. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஸ்பிரிட் நடத்தாதபடி மாமிசம் நடத்துறபடினால அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனையா காணப்படுது. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடத்துவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கும் போது கர்த்தர் கிருபை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 28லிருந்து வாசிக்கலாம். ஆனாலும் அங்க தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவாமலும் அரவணைப்பாகிலும் பெருநப்பாயிருக்கிறது. அங்க ஏனத்தின் குமாரராகிய கண்டோம் குடியிருக்கிறார்கள். அப்போது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோமாக, நாம் எளிதாய் வைத்துக் கொள்ளலாம். அவனோடு கூட போய் வந்த அநேகரோ
ம் தன் உயிரை பட்சிக்கிற தேசம். ம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் ம் மிகவும் பெரிய ஆண்கள். ம் அங்கே ராட்சத பிரதியான ம் ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் ம் கண்டோம். ம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெற்றிலே போயிருந்தோம். ம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, ஆ இப்படி இஸ்ரவேல் புத்திரரை தாங்கள் சுற்றி பார்த்த அந்த தேசத்தை குறித்து ம் துர்ச்செய்தி பரவ செய்தார்கள். அல்லேலூயா. இங்க என்ன பண்ணாங்க? தேசத்தை பார்த்தாங்க. அந்த தேசம் நம்மளால சுதந்திரத்துக்கு கொள்ள முடியாது, நம்மை காட்டுல பெருசா இருக்க மட்டுமில்ல, ராட்சச குமாரனை கண்டார்கள். அல்லேலூயா. ராட்சச குமாரனை கண்டன்னு சொல்றான். நல்ல கவனிங்க, இதுல ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு வியாதி பெருசா தெரியலாம், உங்களுக்கு குடும்பத்துடைய போராட்டம் பெருசா தெரியலாம், உங்களுக்குள்ள கடன் பிரச்சனை பெருசா தெரியலாம், எல்லாத்தையும் காட்டுறது கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எல்லாம் பெருசா தெரியுதுன்னு சொல்லி துர்ச்செய்தி அமர்த்தாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் என்ன சொல்றான்? காலேப்பு யோசுவாவும் சொல்றான், நாம் அதை எப்படி செய்யலாம்? எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். எப்படி சொல்லலாம்? எளிதா என்ன செய்யலாம்? சுதந்திரித்துக் கொள்ளலாம். காரணம் என்னன்னா, அவங்க பார்த்ததுக்கும் அப்பாங்க 30 வாசிங்க, 13:30. அப்போது காலை மோசேக்கு முன்பாக நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பக்தருடைய பார்வைக்கும் அந்த காலேப்பு யோசுவாவுடைய பார்வைக்கும் ஒரு வித்தியாசம் காணப்பட்டது. அல்லேலூயா. என்ன காரணம்? பிரச்சனை எல்லாரும் பிரச்சனையா பார்த்தாங்க, இவங்க ஸ்பிரிட்ல பார்த்தாங்க. அல்லேலூயா. அப்ப ஸ்பிரிட்ல பார்க்கும்போது அவங்க வின் பண்ண காரணம் என்னன்னா, ராட்சச பிறவி உண்மை, பெரிய பிரச்சனை என்பது உண்மை, உன் கடன் பிரச்சனை என்பது உண்மை. ஆனா அவங்க யாரை ஆராதிக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க பாகால ஆராதிக்க. அல்லேலூயா. இப்ப பாகாலை ஆராய்த்தபடினால இந்த காலேப்பு யோசுவாவும் சொல்றான், சீக்கிரம் ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. உன் பிரச்சனை குறித்து நீ கவலைப்படாத, உன் போராட்டத்தை குறித்து கவலைப்படாத, உன் வியாதி குறித்து கவலைப்படாத, தேவனை நோக்கிப்பார். அல்லேலூயா. போராட்டங்களையும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவைகளை நீங்கள் ஆவிக்குரிய கண்களால் பார்க்கும்போது நீங்கள் எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். இன்னைக்கு நிறைய விசுவாசுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கண்டு, போராட்டத்தை கண்டு பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது அது தூர்பூசி ஆகும். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய காரியம் இருந்தாலும் தேவன் விசுவாசிக்காக தேவன் இறங்கிய காரியமாயிருக்கிறது. காரணம் என்ன? தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். இந்த கால நேரத்திலே உன் வாழ்க்கையில எதை காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருந்தாலும், எந்த சூழ்நிலை கொண்டு பயந்திருந்தாலும், நீங்கள் பயப்படாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் சரி, அது எவ்வளவு பெரிய போராட்டம்னாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். காரணம் என்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு பிரச்சனை குறித்து பயத்தை காட்டலாம். எப்படி பயத்தை காட்டினாங்களா? எப்படி அந்த ஜனங்கள் அவங்களுக்கு பயத்தை காட்டினாலாம்? யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 14:9. யோசுவா 14:8-6 வாசிக்கலாம். யோசுவா 14:6 வாசிக்க. ம் 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 அப்ப இருந்து என்ன பண்ணாங்க? கரைய பண்ணாங்க. அப்ப பாருங்க, காலேப்போ யோசுவாவோ மற்ற ஜனங்களும் போகும்போது இது நம்மளால ஜெயிக்க முடியாது, நம்மளால வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? எல்லாரும் பயத்தை காட்டினாங்க. என்ன வந்து காட்டாங்க? பயத்தை காட்டினாங்க. ஆனா கர்த்தர் காலேப்போடும் யோசுவாவோடு கூட இருந்தான். அவன் சொல்றான் பாருங்க, 10வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போது இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தின் எச்சரிக்கையிலே கர்த்தர் அந்த வார்த்தையோடு சொல்லி மோசேயோடு சொல்லிச்சு. 45 வருஷம் ஆயிடுச்சு. இதோ இன்று நான் எப்படி வயசு இருக்கேன்? 85 வயது உள்ளவனா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப 45 வயசுமோ அவனுடைய பலன் என்னாவல குறுகி போகவில்லை. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பலன் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம குறைவுபட மாட்டோம்.
அல்லேலூயா. அல்ல உலகத்தையும் சூழ்நிலையிலையும் பார்த்தா நம்ம ஆண்டவர் சோர்ந்து போயிடுவோம். அதான் வசனம் சொல்லுது பாருங்க, என்னாகமத்தின் யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 14:14.